TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும். இந்திய தூதுவரிடம் தமிழச்சிகள் வேண்டுகோள். 19வது திருத்தம் உகந்த முறையில் நிறைவேற்றப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி மீண்டும் மனு தாக்கல். சட்ட மற்றும் நிதி ரீதியான முட்டுக்கட்டைகள் காரணமாக தேர்தலை நடத்துவதில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருக்கும் ஆற்றல் குறித்து பல்வேறு கட்சிகளுக்கும் சந்தேகம். பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று வடபகுதிக்கு உத்தியோகபூர்வ அலுவல்கள் நிமித்தம் விஜயம் செய்துள்ளார். இலங்கைக்கான கடனுதவிகளையும் லைன் ஆஃப் கிரெடிட் என்று கூறப்படுகின்ற தொடர் கடன் திட்டங்களையும் இந்தியா இடைநிறுத்தியிருப்பதாக அறிய வருகின்றது. தொழிலதிபரான தம்மிகா பெரேராவை வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் ஜனாதிபதி கேட்டிருப்பதாக இன்று பாராளுமன்றத்தில் சந்திம வீரக்கொடி கூறியுள்ளார். வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகள். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று இந்திய தூதுவரிடம் தமிழ் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்தன என்று தெரிய வருகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் இன்று கொழும்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை அவரது உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் சந்தித்து தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினார். மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி அரசியலமைப்பிற்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்தன என்று தெரிய வருகின்றது. மாகாண சபைகளிடம் இருந்து ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினால் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீளவும் மாகாண சபைகளுக்கு திரும்ப கையளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் உயர்ஸ்தானிகரிடம் வலியுறுத்தினர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி எந்தளவில் இருக்கின்றது என்று உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கேட்டபோது இந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களின் நிலைப்பாட்டை அவருக்கு விளக்கி கூறியதாகவும் அவர் அதற்கு பிரதிபலிப்பு எதையும் வெளிக்காட்டவில்லை என்றும் சந்திப்பில் கலந்து கொண்ட டெலோ தலைவரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் டிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இன்று உயர்ஸ்தானிகரை சந்தித்த கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக ஆதரிப்பவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கும் செயற்திட்டங்கள் உட்பட பல்வேறு விடயங்களை ஆராய்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பில் இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனா கருணாகரம், பிளாட் தலைவர் சார்பில் பவான், ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆண்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினதும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினதும் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பிற்கான 19வது திருத்தம் உகந்த முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் அந்த திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி தேர்தலை நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி அனுரா லக்ஸிரி என்ற சட்டத்தரணி இன்று உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை அறிவிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஈடுபடுவதை தடுத்து உத்தரவிடக் கோரி மொரட்டுவையை சேர்ந்த வர்த்தக பிரமுகர் ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை இவ்வார தொடக்கத்தில் உயர்நீதிமன்றம் நிராகரித்த கையோடு இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. அதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் காணப்படும் முரண்பாட்டை அகற்றி அந்த பதவிக்காலம் 6 வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே இடத்தில் 5 வருடங்களாக திருத்தம் செய்வதற்காக அரசியலமைப்புக்கு திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாரம் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கும் நிலையிலும் புதிய மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று எதிரணி கட்சிகளுக்கு ஏற்கனவே இருந்து வரும் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இன்று ஒரு கடிதத்தை கையளித்துள்ளார்கள்.
அரசியலமைப்பு சதி முயற்சிகளின் மூலமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படக்கூடிய முட்டுக்கட்டைகளை சுட்டிக்காட்டியும் உரிய நேரத்தில் அந்த தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் தோல்வி கிட்டும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருவது ஒன்றும் இரகசியமானது அல்ல என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சட்ட மற்றும் நிதி ரீதியான முட்டுக்கட்டைகள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருக்கும் ஆற்றல் குறித்து பல்வேறு கட்சிகளும் சந்தேகத்தை கிளப்பியதற்கு மத்தியில் தற்போது அத்தகைய முட்டுக்கட்டை எதுவும் தங்களுக்கு கிடையாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஆணைக்குழுவிடம் இருக்கின்றது என்றும் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் இறங்குவதற்கு சட்ட ரீதியான அனுமதியும் கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜூலை 14 பிறகு, அதாவது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை பிரகடனம் செய்வதற்கான அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு இருக்கின்றது என்றும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் இம்மாத இறுதியில் அந்த பிரகடனம் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று வடபகுதிக்கு உத்தியோகபூர்வ அலுவல்கள் நிமித்தம் விஜயம் செய்துள்ளார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் அமைச்சருமான குணவர்தன யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் சுன்னாகத்தில் புதிய தபால் கந்தோர் கட்டிடத்தை திறந்து வைத்தார். கடற்றொழிலாளர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் உலர் உணவு வகைகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு, தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வு ஆகியவற்றிலும் அவர் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்திருக்கும் புதிய வர்த்தக சேவை நிலைய திறப்பு விழாவிலும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். ஜனாதிபதி தேர்தலில் தொழிலதிபரான தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டிருப்பதாக இன்று பாராளுமன்றத்தில் சந்திம வீரக்கொடி கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுவை அரசாங்கத்தில் இணைப்பதற்கு எதிர்வரும் 27 வரை ஜனாதிபதி கால அவகாசம் கோரியிருக்கிறார் என்றும் அது சாத்தியப்படாவிட்டால் தம்மிக்க பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதை தான் ஆட்சேபிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி பொதுஜன பெரமுன தலைவர்களிடம் கூறியிருப்பதாகவும் வீரக்கொடி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார அந்தஸ்தை கருத்தில் கொண்டு இலங்கைக்கான கடன் உதவிகளையும் லைன் ஆஃப் கிரெடிட் என்று கூறப்படுகின்ற தொடர் கடன் திட்டங்களையும் இந்தியா இடைநிறுத்தியிருப்பதாக அறிய வருவதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடனுதவிகளுக்கு பதிலாக நன்கொடைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்தியா தீர்மானித்திருப்பதாக தெரிய வருகின்றது என்று அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. இலங்கை இப்போது சிகாகோ போன்று மாறிவிட்டது என்று ஜாதிக நாமல் உயன அமைப்பின் தாபகரான வணக்கத்திற்குரிய வனவாசி ராகுல தேரர் கவலை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட தேரர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கும் பாதாள உலக கும்பல்களின் வன்முறைகளுக்கு எதிராகவும் கடந்த 7 மாதங்களாக யுக்திய நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருவதற்கு மத்தியிலும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பல வழிகளிலும் கொலைகளை செய்து வருகின்றன, பாதாள உலக குழுக்கள் பல நெருக்கடிகளை தோற்றுவிக்கின்றன என்று கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை இலங்கைக்கு பெரும் வருவாயை ஈட்டித்தரும் துறையாக விளங்குகின்ற நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் பட்டப்பகலில் கொலைகள் இடம்பெறுவதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கு அஞ்சுவார்கள். அதனால் பொருளாதாரமே மேலும் பாதிக்கப்படும் என்றும் வனவாசி ராகுல தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கும் அதிகமான காலமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்கவுக்கும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்தே வேலைநிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.
இவ்வார முற்பகுதியில் கொழும்புக்கு வெளியே அத்துருகிரியவில் கொலை செய்யப்பட்ட கிளப் வசந்த என்று அறியப்பட்ட வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேராவின் பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கொழும்பின் பிரபலமான மலர் சாலையில் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிளப் வசந்தவின் பூத உடலை வைப்பதற்கு அனுமதித்தமைக்காக அந்த மலர்ச்சாலைக்கு இனம் தெரியாத நபர்களிடமிருந்து தொலைபேசி அச்சுறுத்தல்கள் வந்ததை அடுத்தே பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அதேவேளை கிளப் வசந்தவின் கொலை தொடர்பான சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகளில் இந்தியாவுக்கு தப்பியோட முயற்சிக்கலாம் என்று கிடைத்த புலனாய்வு தகவல்களை அடுத்து மன்னார் கரையோரத்தில் விசேட சோதனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விமான நிலையங்களிலும் விசேட கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது டிபிசியின் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.